வெற்றி வள்ளியாக வேடம் தாங்கி நடிக்கும் வசன பேரரசி MS கலைமகன் அவர்களுக்கு நரிக்குடி முக்குரோடு கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பின் சிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக வரியிருந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்கை கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகுதி என்று முறையோடு உடை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கட்டியார்களுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து மலர் மாலை சூட்டி கலைஞர்களை கௌரவப்படுத்திய நரிக்குடி முக்குரோடு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் எங்களுக்காக தெளிவாக ஒளிபெருக்கி கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், எங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து வலையொலி மூலமாக உலகமெங்கும் காட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆக நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்குட்டன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்வந்து தோன்றனை என்றது முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகாக இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அவரை? யாருன்னு கேக்குறீங்க? நம்ம அப்பான்னு. அப்பாவா? அப்பா அதாப்பா, நீங்க எங்கப்பா? எல்லாரும் அப்பா தான். ஆக அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு அப்பா பக்கத்துல காட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம அது என்ன என்பதை சொல்லணும், தெரியப்படுத்தணும். ஆக முருகனுக்கே எங்கள் முதல் வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை, குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை, முருகனை, ஆறுமுக பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி வணங்குவது யோசனை பண்ணா வெற்றிவே செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு
முருகன் மகளாக வளர்ந்து வருகிறேன். குலவழக்கப்படி பருவமனித பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆளோனும் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்ன மட்டுமா அனுப்பினாரு. கூட துணைக்கு தோழிகள் எல்லாம் அனுப்பியிருக்காரு. சரி, தோழி ஒருத்திவரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க எங்க அவளை பார்த்துட்டு பெட்டி வாசிக்க மாட்டீங்களே? ஆமா, அவ்வளவு அழகா இருக்கல்ல தோழி. அந்த மாதிரி பாடா படுத்தி எடுத்துருவா. ஆமா ஆமா ஆமா. ஐயே அப்ப சரி. ஆமா, அப்படி அவர் அழகி. அழகா இருக்கிறத பார்த்தா மயங்குறதுங்கிறது இயல்புதானே. அப்ப சரி, தோழிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு கந்தபெருமானுக்காக விதைக்கப்பட்ட திணைக்காவலுக்கு போகணும். திணைக்காவல் அப்படின்னு சொன்னும் பொழுது சம்மதம் கொடுக்க தோணல. முருகப்பெருமானுக்குன்னு எங்க அப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த கலியுகத்தினுடைய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். கந்தசாமியை வணங்கினா போது எந்த சாமியை வணங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. நமது தேவைகள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகன் தான். முருகனை வணங்கினா என்னென்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். ஆமா, சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு அப்படின்னா முருகனுடைய திருவடி தான். அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு பாடலே உண்டு திருமுருகாட்சிப்படையிலே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் முருகாலினுக்கு இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். 5 முகம் தோன்றினா என்ன பொருள்? 5 முகம்னா 5 முகம். நம்ம எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய முகம் அப்படின்னா யம முகம் தான். யமன் மரண பயம் வருது இல்ல, அந்த யமன் முகம் தோன்றினால் மரணம் நேரிட போகும் பொழுது 6 முகம் தோன்றுமாம். ஈசானம், தத்புருடம், வாமதேவம், சத்யோஜாத, மகோர மதோமுகம் என்று 6 முகங்களும் தோன்றும். வெஞ்சவரில் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் பயம் ஏற்படுதோ, என்னடா வாழ்க்கைன்ற கலக்கம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் மஞ்சே பயப்படாதன்னு வேறு தோன்றுமா. நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா அப்படின்னு ஓதுவார் முன். அப்பேற்பட்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானினுடைய ஒவ்வொரு படை வீடுகளை வணங்கினா ஒவ்வொரு சிறப்பு. இந்த அறுபடை வீடுகள்ல கலியுகத்துல அதிலும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக 2 படை வீட்டுல ரொம்ப அழகா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா, அதாவது கும்பாபிஷேக விழா ரொம்ப சிறப்பா நடந்து முடிந்தது. திருச்செந்தூர்லையும் திருப்பரங்குன்றத்திலையும் விண்ணதிர கோடான கோடி மக்கள் எல்லாம் சேர்ந்து அரோகரா அப்படின்னு முழக்கமிட, ஆக விண்ணதிர அந்த கோஷத்தோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக கலியுக தெய்வம் கந்தபெருமானுக்கு கும்பாபிஷேக விழா நடந்து முடிந்தது. ஆமா, அந்த கலியுகத்தையே நமக்கு எல்லாம் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகர் தான். முருகனை வணங்கினால் முருகனை மட்டும் வணங்கினதற்கு சமம் அல்ல, முருகன் என்ற ஒருவனை வணங்கினால் 6 தெய்வங்களை வணங்கினதுக்கு சமம். அது எப்படி முருகனுக்குள்ள 6 சாமி அடக்கமாகும்? ஆமா, எப்படி? முகுந்தன், ருத்திரன், கமலன், மூர்த்திகளின் சங்கமம் தான் முருகப்பெருமான். மூ என்றால் முகுந்தன் விஷ்ணு, ரூ என்றால் ருத்திரன் சிவன், கா என்றால் கமலன் பிரம்மா. இப்ப 3 தெய்வம் வந்துச்சா? இப்ப சிவனுக்குள்ள பார்வதி தேவியார் அடக்கம், மகாவிஷ்ணுக்குள்ள மகாலட்சுமியார் அடக்கம், பிரம்மாக்குள்ள கலைவாணி அடக்கம். 3 6 சாமி. 6 தெய்வங்களை வணங்குவதும் சமம், நம் ஆறுமுக கடவுளை வணங்குவதும் சமம். அதனால 6 சாமியும் தனித்தனியெல்லாம் கும்பிட வேணாம். முருகன் ஒருவனை கும்பிட்டா போது இத்தனை சாமியும் கும்பிட புண்ணியம் கிடைக்கும். இப்ப ஒவ்வொரு படை வீடுகள்ல இருக்க முருகனை வணங்கினா ஒன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முதல் படை வீடுனா திருப்பரங்குன்றம் தானே. யாரெல்லாம் மகிழ்ச்சியா ஒரு மனைவியோடு, என்னடா அழுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. ஆமா, மனைவியோடு தனக்கு தேவையான செல்வம் எல்லாம் கிடைத்து விட்டது, முருகா இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எண்ணக்கூடியவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயம். அடுத்து பகை இருக்கலையா, தீராத பகை. எதிரி இருக்கணும் வாழ்க்கையில, எதிரி இல்லாட்டி நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. ஆனா சில இடங்கள்ல தீராத பகையாவே இருக்கும். குடும்பத்துல இருக்கும், வெளியில இருக்கும். எதிரி வெளியில மட்டும் இல்ல, நமக்குள்ளயும் இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள எதிரி இருக்கு. என்ன எதிரி? கோபம், வஞ்சகம், சூது, பொறாமை, இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே நமக்கு எதிரி தான். இந்த எதிரி எல்லாம் அழியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அந்த எதிரி அழிந்து ஆணவம் ஒடுங்கி நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து வணங்கக்கூடியவர்கள் வணங்க வேண்டிய சுவாமி யாரு? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர். அடுத்து வாழ்க்கை எப்பயுமே வறுமையாகவே இருக்கு, துன்பமாகவே இருக்கு. இந்த வறுமையெல்லாம் போக்கி செழுமையை கொடுக்க வேண்டும், நான் எப்பொழுதும் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வணங்க வேண்டிய சுவாமி யாருன்னு? பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி. இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும், நம்மால அங்க என்னன்னா ஆண்டியா இருக்கிறாரு, இந்த அம்மா என்னன்னா வறுமை போகணும்னு அவரை வணங்க சொல்றாங்க. அவரை வணங்கினா எப்படி வறுமை போகும்? அவர் தான் ஆண்டியாச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவன். ஆண்டி என்றால் ஒன்று மற்றவன் என்று பொருள் அல்ல, ஆண்டி என்றால் ஆழ்பவன் பொருள். இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன் என்பதால் தான் முருகனுக்கு ஆண்டி அப்படின்னு பெயர் உண்டு. பாத்தீங்கன்னா ஆண்டி கோலம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
கோவண துணியை கட்டிக்கிட்டு கையில தண்டாயுதத்தோடு அப்படியே அமர்ந்து நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப பேர் இங்க இருந்து பழனி போற பாத யாத்திரை பக்தர்கள்லாம் நினைப்பாங்க மனசுல, ஆமா பாத யாத்திரை இருக்கிறதுலாம் இருக்குதேன். இங்க இருந்து நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆமா நகைச்சுவை நடிகர்கள்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கும் கோஷம்லாம். முருகனுக்கு முருகனுக்கு அப்படி கிளம்பி போய் ஒரு நாள் தங்கி முடிச்சுட்டு அப்புறம் மறுநாள் எந்திரிச்சு நடக்கும்போது கால் வலிக்கும். அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பழனி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மாதிரியே தெரியுது, பழனி அங்கதான் இருக்கு, யாரு தூக்கி அங்கிட்டு வச்சது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். நடக்க ஒரு என்ன செய்ய அந்த நேரத்துல இதை விளையாட்டுக்கு மட்டும் சொல்லல, அப்படி சோர்வாய் உட்காரும் பொழுது 10 சாமி போயிருக்கிற இடத்துல ஒரு சாமி எழுந்திருச்சு வெற்றிவே முருகனுக்குன்னு சொன்னா போதும், இந்த அரோகரான்னு சொல்லிக்கிட்டே நாங்க மிச்ச பாதையை நடந்து முடிச்சிருவோம். இந்த அரோகரான்ற மந்திரத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. அரோகரான்ற வார்த்தை இங்க மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் தோறும் எப்பெல்லாம் ஒரு மாதிரி சோர்வடைகிறோமோ அப்பெல்லாம் அந்த அரோகரான்ற அந்த வார்த்தையை சொன்னாலே ஒரு திட சக்தி உடம்புல இருந்து வந்துடும். அரோகரான என்ன அர்த்தம்? அரோகரா யாருக்கு சொல்லப்பட்டது? முதன்முறையாக அரோகரான்னு சொல்லப்பட்டது சிவபெருமானுக்கு தான். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதாவது அருணகிரி, அதாவது சிவனுடைய ஆலயமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை வலம் வரக்கூடியவர்கள், கிரிவலம் வர்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எது அப்படின்னா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு. இந்த வார்த்தை முதன்முறையாக சமய குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி பண்ணிட்டோம். அப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்ல வார்த்தை. ஞானசம்பந்த பெருமான பல்லக்கில வச்சு தூக்கிட்டு போனாங்களாம். கூட வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் வாயில வர்ற வார்த்தைகள் அவங்க வாட்டுக்கு பாடிட்டு வந்தாங்களாம். சுவாமி பார்த்தாரு, ஏய் வாயில வர ஏதோ வார்த்தையை சொல்றதுக்கு களைப்பு நீங்கிறதுக்கு, இன்னைக்கு களைப்பு நீங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நாத்துல இடம் பொழுது துணி துவைக்கும் போது ஏதாவது பாடிக்கிட்டு முடங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, ஏன் களைப்பு தெரியக்கூடாது. அது போல தெரியாமல் இருப்பதற்கு எல்லோரும் அரோகரான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு அரோகரான்னு சொல்லப்படுது. அரோகரானா என்ன பொருள் தெரியுமா? அரண் ஓம் அரண், அதுதான் அதனுடைய விரிவாக்கம். அரண் ஓம் அரண், அரண்னா சிவன், ஓம்னா பிரணவம், திரும்ப அரண்னா சிவன். அரண் ஓம் அரண், அரண் ஓம் அரண்றதா மருவி அரோகரா அப்படின்னு மாறியது. அரோகரானா துன்பமெல்லாம் நீங்கணும், இன்பமெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுனால இங்க இருந்து முருகனை நாடி செல்லக்கூடியவர்கள் அரோகரான்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. பழனியில இருக்கிற முருகன் மட்டும் கொஞ்சம் சிறப்பானவர் இல்லையா? ஏன்னா நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்தினுடைய நேரடி அருளும் ஆதிக்கமும் இருக்கிறது பழனியில தான். அடுத்து இன்னொன்னு என்ன தெரியுமா? பழனியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 2 குலமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஒன்று அரச குலம், இன்னொன்று ஆண்டி குலம். ஆனா நம்மளாம் என்ன நினைக்கிறோம், அவர் ராஜாவா எப்ப இருக்காரோ அப்பதான் பார்க்கணும். ஆண்டிய போய் நம்ம பாக்குறதுக்கு இங்க இருந்து போறோம், ராஜாவை தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. காலையில போகும் பொழுது ஆண்டியாக இருப்பார், மாலை பொழுதிலே அரசனாக காட்சி கொடுப்பார். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ காலையில் என்னை பார்க்க வரும் பொழுது ஆண்டியாக உன்னுடைய வாழ்க்கை வறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, மாலை நீ வீடு திரும்பி போகும் பொழுது நான் எப்படி ராஜாவா காட்சி கொடுக்கிறனோ அது போல உன்னுடைய வாழ்க்கையையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன், கலங்காதேன்னு சொல்லாம சொல்ற. அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் உயிர் இழந்து உடம்பை விட்டு ஆன்மா நீங்கி சென்று இந்த உடம்பை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும் பொழுது கூட ஏதாவது வருமா? ஒட்டு கோவண துணி கூட வராதுடா அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொருவர் மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அரசனாகவும் காட்சி கொடுக்கிறார், ஆண்டியாகவும் காட்சி கொடுக்கிறார். அதுக்குதான் அருணகிரியார் பாடுகிறார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே, குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் முருகான்னு வேண்டின. அப்ப வறுமையெல்லாம் போகணும்னா வணங்க வேண்டிய சாமி யாருன்னு? பழனியில இருக்கிற தண்டாயுதபாணி. அடுத்து பாருங்க, நான் எப்பொழுதும் புகழோட உச்சியிலேயே இருக்கணும், புகழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நீங்காத புகழை கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க வணங்க வேண்டிய சுவாமி திருத்தணியில இருக்கக்கூடிய தணிகைநாதர். சரியா? அடுத்து குருவாக இருந்து, குருநாதராக இருந்து, ஆசிரியராக இருந்து எல்லோரையும் வழி நடத்த வேண்டும்னு நினைக்கிறவங்கள வணங்க வேண்டிய தெய்வம் யாரு? அவர் தான் சுவாமி மலையில இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமி. இப்படி பழமுதிர்ச்சோலை அடுத்த 6வது படை வீடு, இப்படி எல்லா ஒவ்வொரு படை வீடும் வணங்கினோம்னா ஒவ்வொரு செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக முருகப்பெருமான் இருக்கிறார். அப்பேற்பட்ட வள்ளலை வணங்குவதால் தான் அடியேன் மல்லியாக இருக்கேன் இந்த இடத்துல. அதனால காவல் சிறக்கணும், சிறப்பாக அமைய. இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமையன்னை ஆதிபராசக்தி, உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை ஆன மங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி தடாரகை நாச்சியார் சியாமலாதேவி அன்னை மீனாட்சி ஆதிபராசக்தி. அவளை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் காவல் பணி. ஆக தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீக்கி மகமாரி, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீக்கி மகமாரி, தாயே கருமாரி.
தெரியுது. எந்த ஒரு ஊரு ஆன்மீகம் பேசும்பொழுது ரசிக்குதோ அந்த ஊர் நிச்சயமாக ஒழுக்கத்துல சிறந்த ஊரா தான் இருக்கும். ஆன்மீகத்துல ரசிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஆன்மீகம் பேசும்பொழுது அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்ல ஆமா குடிச்சிட்டு கெடுக்கிறதுக்குன்னே நடத்த சில பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. பேசும்பொழுது மக்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா கவனிச்சேன், உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. இருக்கணுமா இல்லையா ஊருக்கு அப்படி ஒரு ஆளு? ஆமா. ஆக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படின்னு என்ற அபிராமி பட்டர் 100 பாடல்களை பாடினார். அபிராமி அந்தாதின்னு அதற்கு பேர். எப்படி பாடினாரு? காளியினுடைய அருள் இருக்குல்ல பத்ரகாளி, அந்த பத்ரகாளியை வணங்கினோம்னா ஞானம் கிடைக்குமா. ரொம்ப பேருக்கு பத்ரகாளியை கும்புறதுனாலே பயமா இருக்கும். அதுலயும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சுவாமிக்கு. ஆமா, மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, காளையார் கோயிலிலே சுவர்ணவள்ளி தாயாராக, திருப்புவனத்திலே சௌந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே எந்தாய் உத்திரகாளி அம்மனாக, ஆனைமலையிலே மாசாணி அம்மனாக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திரு ஏடகத்திலே ஏழவார் குழலியம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார் குழலியம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, திருமறைக்காட்டிலே வீணாவாத விபூஷ்ணி என்ற யாழை பிடித்த முடியாளாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, குலசையிலே முத்தாரம்மனாக. ஒரு முக்கியமான ஊரை சொல்ல போறேன். திருச்சுழியிலே துணை மாலை நாயகியாக. திருச்சுழியில் அம்மா இது பேர் என்ன? துணை மாலை நாயகின்னு பேரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கோயில் தெரியுமாண்ணே? துணை மாலை நாயகின்னு தெரியுமா? ஆமா. ஏன்னா ஒருவேளை இது வரைக்கும் கோயிலுக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா போய் பாத்துருங்க. பார்க்க வேண்டிய கோயில். ஏன்னா 14 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல, தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா திருச்சுழி தான். திருச்சுழிக்கு மறுச்சுழியே கிடையாதுன்னு ஒரு பழமொழியே உண்டு. திருச்சுழின்ற ஊரு ஒரு ஊர் தான் இருக்கான். நானும் அதிகமா தேடி பார்த்துட்டேன். திருச்சுழின்னு வேற ஊரே கிடையாது, இருக்காது. ஏன்னா திருச்சுழி அப்படின்ற ஊரு இன்னைக்கு திருவண்ணாமலையிலே ஆமா ஆத்ம தியானத்திலே அமர்ந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக ஞானியாக அமர்ந்த ரமண மகரிஷி ஐயா அவர்கள் பிறந்த ஊரு திருச்சுழி. அதுவே முதல் பெருமை. அதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில இருக்கிறாரு, பிறந்தது இங்க தானே. ஆக திருச்சுழிக்கு அடுத்து என்ன சிறப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாத சுவாமிகள்னு சிவபெருமானுக்கு பேரு, அம்பாளுக்கு துணை மாலை நாயகின்னு பேரு. இங்க ஏன் எப்படி வந்தாரு, எதனால பூமிநாதர்னு பேரு தெரியுமா? உலகம் அழியணும் அப்படின்னா பிரளயத்தாலதான் அழியுமா. பஞ்சபூதங்களாலதான் அந்த உலகத்துக்கு அழிவு. நீராலையோ நெருப்பாலையோ மண்ணாலையோ ஏதாவது ஒன்று நடக்குதா இல்லையா? அங்கங்க பூகம்பம் திடீர்னு வெடிக்குது, திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு தீ விபத்து ஏற்படுது. இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் அழிவு ஏற்படும். அப்படி பிரளயம் சூழ, பிரளயம்னா தண்ணீர், தண்ணீராலே இந்த பூமி மூழ்க போற நேரத்துல சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே இந்த பிரளயத்தை ஒரு சுழியிலே அடக்கிய இடம் எதுனா திருச்சுழி. அதனால ஒரு சுழியில் அடக்கியதால் திருச்சுழின்னு அந்த ஊருக்கு பேரு. அந்த திருச்சுழியில இருக்கக்கூடிய சுவாமி பூமிநாத சுவாமிகள்னு ஐயாவுக்கு பேர். யாருக்கெல்லாம் இந்த வீடு பிரச்சனை, இந்த வீட்டடி மனம் வாங்குறது, விற்கிறது, வீடு சொந்த விட முடிய மாட்டேங்குதுப்பா, ஒரு இடத்தை வாங்க முடியல, விற்க முடியலன்னு நிலப்பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பூமிநாத சுவாமிகள் தான். துணை மாலை நாயகின்னு அம்பாளுக்கு பேரு. திருமண தடை ஏற்படக்கூடியவங்க வணங்க வேண்டியது அம்பாள. அப்படியெல்லாம் மான்மீகம் நிறைந்த பூமியில நம்மளாம் குடியிருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல் தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாங்க அதனினும் அரிது எதுவும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. கடவுளுடைய கருணையை பார்த்தீங்கன்னா நம்மளாம் நாயா நரியா படைக்காம மனிதனாக படைத்து, மனிதனாக மட்டும் படைத்தது அல்லாம நாடக கலைஞர்களாக படைத்து, நாடக கலைஞர்களாக படைத்தது மட்டும் இல்லாம வள்ளி வேடம்லாம் போட வச்சு தினமும் 12 மணி ஆச்சுன்னா முருகா 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 நான் நாமத்தை சொல்ற அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானே, எந்த பிறவில எவ்வளவு நன்றி சொல்லி இந்த கடன் தீர்க்கிறது சொல்லுங்க. ஆமா, ஒரு ஊர்ல நம்ம இருந்தோம்னா அந்த ஊர் திருவிழாவை அந்த ஊர் சாமியை தான் கும்பிட முடியும். தினமும் ஒரு ஊரு, தினமும் கோடான கோடி மக்கள், தினமும் நிறைய தெய்வங்களை வணங்குற வழிபாடு. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். முன்னாடி கொடுத்து வச்சாதான் இப்ப வாங்க முடியும். குடுப்பனை வேணும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படின்னாங்க. மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை வாயால போற்றி வணங்க முடியும். இந்த வாய் படைத்தது எதற்கா? இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கா. கண்கள் படைத்தது எதற்கா? இறைவனை கண் குளிர கண்டு வணங்குவதற்கா. ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான கும்பிடுறதுக்காக போவாங்க திருப்பதிக்கு. அங்க போனா நம்மால் அங்கேயே ரொம்ப நேரம் நிக்க வச்சுதான் சாமி பார்க்க முடியும். சரியா சுவாமிக்கு தீபாராதனை நடத்தும் போது நம்மால் பூரா கண்ணை மூடிக்கிட்டே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான். அங்க போய் கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் எதுக்கு
வச்சுட்டு எப்படி திருப்பதியை பாக்குறது ஐயன்? கேட்டா பக்தியா? கண்ணை மூடிட்டு கும்பிடுறதுன்னா வீட்லயே கும்பிட வேண்டியதானே? போய் சுவாமிக்கு எதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அழகுபடுத்தி இருக்காங்க? நம்ம எல்லாம் கண் குளிர கண்ணால பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அலங்காரம். அதனால இனிமேல் கோயிலுக்கு போறவங்க நல்ல கண்ணை திறந்து சாமியை பார்த்தே கும்பிடலாம். கண்ணை மூடிக்கிட்டே கும்பிடுறதுன்றது மட்டுமல்ல பக்தி. அப்படி கண்ணை கொடுத்தது எதற்குன்னா இறைவனுடைய உருவத்தை பார்ப்பதற்கு, காதை கொடுத்தது எதற்குன்னா அவனுடைய திருநாமங்களை கேட்பதற்கு. இந்த வாய் என்னெல்லாம் பேசுது? தேவையில்லாததெல்லாம் பேசுது, தேவையானதை பேசுது, தொணத்தொணன்னு பேசுது. இந்த வாயால இறை நாமத்தை சொல்றதுனால என்ன வந்துட போகுது? ஆமா, முருகான்னு சொல்லலாம், கந்தான்னு சொல்லலாம், சிவசிவான்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாராம், கோயிலுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டே சாமி கும்பிட்டே நின்றாரா ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்துகிட்டே இருந்தாரு. ஏன்னா அம்பாள் ரொம்ப அழகா இருந்தா. அன்னைக்கு அம்பாளினுடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்னா, சித்திரை மாதம் பௌர்ணமி எப்படி இருக்கும், பயங்கர பொடிவோடு இருக்குமா, அது மாதிரி ஒரு அழகு. அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ரொம்ப நேரம் பார்த்தவர் கண்ணை மூடிக்கிட்டார். ஏன்? பார்த்த அழகு கண்ணை விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விருப்பம். கண்ணை மூடிக்கிட்டே கும்பிட்டு இருந்தாரு. இப்ப மாலை பொழுது வந்துருச்சு. நாட்டை ஆளும் மன்னன் கோயிலுக்கு வந்தாரு சுவாமியை கும்பிட. எல்லாரும் போயிட்டா, குடிமக்கள் எல்லாம். இவர் மட்டும் நின்றுகிட்டே இருந்தார். இப்ப அர்ச்சகர்கிட்ட கேட்டாரு, எல்லாரும் போயிட்டாலும் இவர் மட்டும் ஏன் நிக்கிறார்? அவர் சொல்றாரு, இவர் அம்பாள் மேல ரொம்ப கிறுக்கா பக்தியாக இருக்கக்கூடியவர், இதெல்லாம் நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சவர் எடுத்து சொல்றாரு. அப்ப அருகில் போய் அந்த பக்தியை சோதிப்பதற்காக கேட்கிறாரு. இன்று என்ன திதின்னு கேட்டாரு மன்னன். அன்றைய திதி என்ன திதி? அமாவாசை. அமாவாசைக்கு நிலா வருமா? நிலா வராது. ஆனா இவர் என்ன பார்த்தாரு? அம்பாளோட முகத்தை. அது எப்படி இருந்துச்சு? பௌர்ணமி நிலவு மாதிரி. இவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, வாயை திறந்து இன்னைக்கு பௌர்ணமின்ட்டு, இன்னைக்கு தான் அமாவாசையாச்சே, நிலவு யாருக்குமே தெரியாது, உன் ஒருவனுக்கு மட்டும் எப்படா நிலவு தெரியும்? சாயந்தர பொழுதுல நிலவு வரல, உனக்கு மரண தண்டனை நிச்சயம் அழைச்சிட்டு போயாச்சு. இங்க இருந்து போனாரு. அமாவாசையில எப்படி நிலவு வரும்? ஆக அன்று பாடினார், வாய் திறந்து அம்பாளை மனமுருக வேண்டி பாடினாராம். உதிக்கின்ற செங்கதர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதனம் போது வளர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்குமத்துவகம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணை என்ன. அடுத்த நொடியே நிலவு வந்துருந்துச்சான். என்ன கருணை பத்தீங்க? அதுக்கடுத்து ஒவ்வொரு பாடலா பாடுறாரு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் ஸ்ருதிகளின் பனையும் பதிகொண்ட வேறும் பனிமலர்ப்பும் கனையும் கருப்பு சிலைவின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியா மறை அறிந்து கொண்டு சரிந்தேன் எனது திருவடிக்கே திருவே வெறி புரிந்தேன். நீ நண்பர் பெருமை என்னாத கருமன் என்றால் மறிந்தே விடும் நரகு குறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் அப்படியே 100 பாட்டு எங்க முடியுதோ அங்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அந்தாதின்னு பேர். ஆக அப்படியெல்லாம் அம்பாளினுடைய புகழை பாடி இந்த உலகத்துல புகழ் பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு கோயிலே ஒவ்வொரு பேரு. நான் சொன்ன மாதிரி மடப்புறத்துல அம்பாளுக்கு பத்ரகாளின்னு பேர். மடப்புறம் பத்ரகாளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், போகாதவங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கோயில். கோயிலுக்கு போகணும்னா, அதுவும் பத்ரகாளிக்கு போயிடணும், அந்த பக்கத்து வீட்டுல சண்டை ஓட்டா போக கூடாது. ஆமா, இப்படிதான் ரொம்ப பேர் பண்றா. சண்டை வந்துட்டா வார்த்தை உடனே போய் எங்க அள்ளி வைக்கிறேன் பாரு. ஆமா, அப்படிலாம் அள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவிச்சே தீரனதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி பத்ரகாளி இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா, மடப்புறத்துல அந்த அம்பாளுடைய ரூபம் ரொம்ப பயங்கரமா அப்படியே கண்ல இருந்து விழிகள்ல இருந்து கண்ணீர் வராதவங்க பாவம் பண்ணவங்க அந்த அம்பாளோட பார்த்தோம்னா அந்த உருவத்தை. ஆமா, மேல பாத்தீங்கன்னா மேல மேற்கூரை இருக்காது. ஒரு கோயில்ல மேற்கூரை இருக்கணும், அதற்கு விமானம்னு பேரு. ஆனால் பத்ரகாளியம்மன் கோயில் மடப்புறத்துல மேற்கூரை கிடையாது. ஏன்னா அம்பாளோட வாக்கு. ஆகாயத்தையே தன்னுடைய மேற்கூரையாக கொண்டு அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமிகளை தன்னுடைய துணை தெய்வங்களாக கொண்டு தலையில அக்னி கிரீடத்தை தாங்கி, தலையில என்னெல்லாம் கிரீடம் வைக்கலாம்? வைரத்துல கிரீடம் வைப்பாங்க. சித்திரை 1ஆம் தேதி மீனாட்சியை போய் பாத்தீங்கன்னா மதுரையில வைர கிரீடம் போட்டிருப்பா. ஆக வைரத்துல கிரீடம் இருக்கு, தங்கத்துல கிரீடம் இருக்கு, நவரத்தினங்கள்ல இருக்கு. ஆனால் அக்னி நெருப்பை தன்னுடைய தலையிலே கிரீடமாக தாங்கி நீதி கேட்டு போகக்கூடியவர்களுக்கு, நீதி நியாயம் கேட்டு போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீதியை அப்படியே உடனடியா கொடுக்கக்கூடிய நீதி தேவதையாக அம்பாள் இருக்கிற ஒரே ஊர் எதுனா மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் தான். அப்படியெல்லாம் சிறப்பு இந்த உலகத்துல உண்டு. அவையப்பட்ட சக்தியின் மூலமாக கிடைச்சிரும். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்றுதானே கொள்ளும். நீங்க கவலைப்படாதீங்க, மனிதர் எல்லாம் மன்னிச்சிடலாம் யாரையும். எப்படியும் நான் யாரு செஞ்சாலும் சரி, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, அது எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்றது தப்பு இல்லை. அந்த நீதி சரியான நேரத்துல சரியான வழியில நிச்சயம் கிடைத்தே தீரும். மாற்றமே கிடையாது. அது நடந்திருக்கிறது எங்க நடந்திருக்கு? மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில்கிட்ட நடந்திருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. ஆமா, காணாம போன மூக்குத்திக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? சரி போட்டோம், அதெல்லாம் வேண்டாம். ஆமா, அதனால காவல் சிறப்பு யாரை வணங்குவது? நம சிவாயம், நம சிவாயம், ஓம் நம சிவாயம். அண்ணாமலையில் போட்டு சிவ
மெய்ப்பொருளாவது என் நாதன் நாமமே நமசிவாயவே. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்களே. பெரியவங்க சின்னவங்களே வாழ்த்தக்கூடாது, சின்னவங்க பெரியவங்களே வாழ்த்தக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்து தெய்வத்தை பார்த்து வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாரு. இந்த வகையில சரி, பக்தனாக பிறந்து உண்மையான அன்பு இருந்தா யாரையும் வாழ்த்தலான்றது எந்த வகையான சந்தேகமும் கிடையாது என்பதற்காக வாழ்த்தப்பட்டது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்ற ஒரு ஆலயத்தை எங்க இருந்தாலும் சரி நினைச்சாலே முக்தி தான். திருவண்ணாமலையாரே நினைச்சாலே முக்தி எங்கன்னா திருவண்ணாமலைக்கு மட்டும்தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்தி. பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணுமா, அங்க முக்தி. இறக்கணும்னா காசியில இறக்கணுமா, நினைக்கணும்னா திருவண்ணாமலை நினைக்கணுமா, தரிசிக்கணும்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது தில்லை நடராஜரை தரிசிக்கணுமா, வாழணும்னா நம்ம ஊர் மதுரையில ஒரு நாளாவது வாழணுமா. அது போல நினைக்கணும்னா திருவண்ணாமலையை நினைக்கணும். திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கிரிவலம்னா மலையை சுத்தி வர்றது. முன்னாடி எல்லாம் கிரிவலம் எப்படி வந்தாங்க, சிவசிவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி வராது தெரியுமா? ஆளாளுக்கு ஒரு போனை கையில வச்சுக்கிட்டு அதுல பாட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பக்கத்துல புரணி வேற பேசிக்கிட்டு இதுல எங்கிட்டு பக்தி வளரும்? கொடுமை. கோயில கூட்டம் கூட்டமா இருக்கு. ஏன் தெரியுமானே? பக்தி வளர்ந்துருச்சா? அநியாயம் பெருகிருச்சு, பாவத்தை தீக்க போறது வேற ஒண்ணு. அப்படியே திருவண்ணாமலையில ஒரு ராஜா என்ன பண்ணாரு, குதிரையில வந்தாரு. குதிரையில வந்த ராஜா ஒரு நாயை கூட்டிட்டு வந்தார், வேட்ட நாயை. ஆமா, அப்படியே சுத்தி வந்தாரு மலைய. வேட்ட நாயை கூட்டிட்டு குதிரையில் வந்த ராஜா மலையை சுட்டி அந்த சத்தத்தோட வந்தாரு. அதேதான், அப்படி சுத்தி வந்து நின்றாருல மலைய. கூட கூட்டிட்டு வந்தாருல நாய், நாயும் செத்து போச்சு, குதிரையும் செத்து போச்சு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது கொடுமையா இருக்கு, நாயும் குதிரையும் ஒரே நேரத்துல செத்து போச்சேன்னு பக்கத்துல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேக்குறேன், என்ன சுவாமி, நான் அந்த மாதிரி இந்த இடத்த சுத்தி வந்தேன், நான் சவாரி பண்ணையும் குதிரையும் செத்து போச்சு, கூட கூட்டிட்டு வந்த நாயும் செத்து போச்சு, ஏன்னு கேட்டிருக்கிறேன். அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா நீ வடம் வந்தது சாதாரண மலையா, நீ வடம் வந்தது அருணாச்சலம், சிவந்த மலை, அண்ணாமலையார் ஜோதி ரூபமாக நின்ற மலை. இந்த மலையை சுத்தி வந்ததுனால உன் குதிரையும் நாயும் செத்து முக்தி அடைஞ்சிருச்சு, ரெண்டும் சிவபெருமானுடைய திருவடிக்கு போயிருச்சுன்னாரு. அப்ப ராஜாக்கு சந்தேகம், என்னங்க அது குதிரை சுத்துச்சு நாயும் சுத்துச்சு, நான் தானே சுத்தினேன், நானும் சுத்தி வந்தா எனக்கு மேல முக்தி கிடைச்சிருக்குன்னு எனக்கு ஏன் கிடைக்கலன்னு. என்னடா அது விளையாட்டா இருக்கு? குதிரையும் சுத்துச்சு நாயும் சுத்துச்சு. எப்படி சுத்துச்சு? குதிரை அது காலால நடந்து சுத்துச்சு, நாயும் அது காலால நடந்து சுத்துச்சு. நீ என்ன பண்ண? குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டுல சுத்தின. அப்புறம் எப்படியா உனக்கு முக்தி கிடைக்கின்ற? திரும்ப ராஜா இறங்கி மலையை வலம் வந்தார், இறந்தார், முக்தி அடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் கிரிவலமாக திருவண்ணாமலைக்கு. அப்படி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு அண்ணாமலையாரினுடைய அந்த கோயில் தான். ஆக அப்பேற்பட்ட அண்ணாமலையாருக்கு 5 எழுத்து தானே, நமசிவாய. நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது, இச்சு சேர்த்தோம்னா தப்பா போகும். 6 எழுத்து. இச்சு சேர்க்கலைனாதான் 5 எழுத்து. 5 எழுத்து அவருடைய அப்பனுக்கு, ஆனால் மகனுக்கும் 6 எழுத்து. சரவண பவை என்ற சராச்சர மந்திரங்களை தாரக மந்திரமாக கொண்ட கடவுள் யாருன்னா முருகன் தான். ஒருத்தர் 2 பேர் வேண்டி பிறந்த பிள்ளையா? ஒரு பிள்ளை பிறக்கணும், யாரெல்லாம் வேண்டுவா? புருஷன் முன்னாடி வேண்டுவாங்க, மாமனார் மாமியார் வேண்டுவாங்க, சொந்த பந்தம் வேண்டும். ஆனா இந்த உலகமே வேண்டி ஒரு பிள்ளை பிறக்கும்னா அது யாருன்னா முருகன் தான். உலகமே போய் வேண்டியது எங்க போய் வேண்டியது? கைலாயத்தை நோக்கி. கைலாஸ் ஞாபகம் எப்ப வரும் தெரியுமா? கையில இருக்கிறதுனா லாஸ் ஆச்சுன்னா கைலாஸ் தான். எல்லாரும் போய் வேண்டினார்களாம், ஆதியும் நடுவும் ஈரும் மதுவும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதங்களை கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீ இருந்தருள வேண்டும், நின்னையே நின்பால் நிகழ்க. நீங்களே வந்து பிள்ளையாக பிறந்து இந்த சூரன் இருந்து எங்களை காப்பாற்றணும். சூரபதுமன் ஒரு அரக்கன், பயங்கரமான அரக்கன். ஆமா, எப்படிப்பட்ட அரக்கன்? நல்ல சிவபக்தியும் சிவனை கும்பிடக்கூடியவன், ஆனா மனசுக்குள்ள நான் என்ற ஆணவம் கொண்டவன். யாருக்கு இல்ல நான்ற எண்ணம்? எல்லாருக்கும் இருக்கு. நம்மளே சொல்றோமா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நான் யாரு தெரியுமா? நான் இல்லைன்னா அந்த நாடகத்தை நடத்திருக்க முடியுமா? நான் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா? நான் இல்லைன்னா அந்த ஊர் திருவிழாவை நடத்திருக்க முடியுமாயா? வாயில வர வார்த்தை. நான் யாரு தெரியுமா? நீ யாரு? செத்தா போனோம். இதுல எதுக்கு நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் அப்படி நான் இப்படி. கோயிலுக்கு ஒரு மணியை உபயமா கொடுத்துட்டு குடும்பம் வேறே அதுல இருக்கும். அப்ப ஒரு டீ பிளேட்டை கொடுத்து அதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார் வேறே அதுல உபயமா இருக்கும். ஆமா, கொடுத்ததே கொடுத்தேன் என்று சொல்லாமல் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த தர்மம்னு சொல்லப்படுது. அப்படி நான் 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 என்ற ஆணவம் வேண்டாம். கடவுளை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்துல கிடையாது. கடவுள் யார், தெய்வம் யாருன்றதுக்காக தான் சிறுகுடல் பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஒரு 16 அடிகளை கொண்டு ஒரு கவிதையை கொடுத்தார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போடு இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தின் ஞான ரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டு கழிப்பாருக்கு அவனே இறைவன். கற்றவருக்கு கண் கொடுப்பான், அற்றவருக்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை
அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தரம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பட்டற்று வந்தவருக்கு சுற்றுவிட நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். நெருப்பினிலே சூடு வைத்தான், நீரினிலே குளிர்ச்சி வைத்தான், கருப்பினிலும் மென்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கண்டுகளிப்பாருக்கு அவனே இறைவன். கடைசி எழுதுறார் பாருங்க, தான் பெரிய வீரன் என்று, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திரிபவனை எல்லாம் தலையில ஒரு தட்டு தட்டி நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் முடிச்சாராம் கவிதை. இப்படிப்பட்ட கவிதை பாத்தீங்களா? இதை படிச்சா யாருக்காவது நான் எண்ணம் வருமா? அப்படி சூரபதமன் நான் என்ற எண்ணம் கொண்டு ஆணவம் கொண்டு ஆடினார். அந்த சூரபதமனை முருகனுடைய வேல் பாய்ந்து சூரனை அழிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். சூரபதமன் அழிக்கதான முருகன் பிறந்த அவதாரம் பண்ணாரு, ஆனா அழிக்கல. அவனுடைய வேல் வாய்ந்தது, 2 கூறாக பிளந்தது, ஒன்றை மயிலாக மாற்றியது, மற்றொன்றை சேவல் கொடியாக மாற்றியது. இதுல நமக்கு என்ன தெரியுது? அவர் யாருக்கு அவதாரம் பண்ணாரோ, எந்த அரக்கனை நினைக்கணும்னு நினைச்சாரோ, அப்பேற்பட்ட தீயவனுக்கே அவனுடைய ஆணவத்தை அடித்து நல்வாழ்க்கை கொடுத்து கூட வச்சிருக்காரு. அவர் அனுதினமும் வணங்குற பக்தர்களை எல்லாம் எப்படி வாழ வைப்பாரு, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதனால விஷயத்துக்கு வந்து நேரம் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, சிவபெருமான் இப்படி உருகிறானே அவர் யாரு? என் சொந்த மாமனார். ஆதிபராசக்தி யாரு? என் சொந்த மாமியார். என்ன விநாயக பெருமான் யாருன்னு? என் மச்சான். ஐயப்பன் யாரு? என் கொழுந்தனர். அப்ப முருகன் எனக்கு யாரு? சித்தப்பாவா? எப்படி யாரு? நான் கட்டிக்க போறேன் எங்க வீட்டுக்காரு புருஷன். ஆமாண்ணே, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மச்சனே வேணும். மலை ஏறினாலும் மச்சனை தேவை வேணும். ஆனா உங்க மச்சனே மலையில தானே இருக்காரு. சிரமமே இல்ல உங்களுக்கு எல்லாம். நீங்க எல்லாம் நாடது போகாது இனிமேல் யாரும். அப்பா 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 இருக்கு அப்படிதான் சொல்லுவேன். வழியில நாளைக்குல இருந்து போகாது யாரும். நான் என்ன சொல்றேன்னா, அறுபடை வீடு இருக்கு. நான் அறுபடை வீட்டுல ஆளுக்கு ஒரு வேலையா கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு பஞ்சாமிரத கடை, ஒருத்தருக்கு திருநீர் கடை. நமக்கு தான் கோயிலே, அப்புறம் வேற என்ன? அந்த அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகப்பெருமான். இவ்வளவு மக்கள் கூடி இருக்காங்களே எதுக்காக? எல்லாரும் தெரியுமா? எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க. அப்படியா? ஆமா, எல்லாம் கல்யாண கோஷ்டி. திருமணத்தை இருந்து பார்த்துட்டு, ஆமா கூட்டமா வந்த கோஷ்டி தானே. மக்கள் எல்லாம் சேர்ந்து அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? மொய் எடுக்கணும். சும்மா துண்ட உதறி தோல்ல ஓட்டி கிளம்ப கூட. நிறைய நான் கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாது. அதிக குறைந்தபட்சமே நீங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் எழுதணும். இல்ல நாங்க காசா எழுத விருப்பம் இல்லைன்றவங்க 1 பவுன் நகையா கூட எழுதிட்டு போக தப்பு. 1 பவுன் ஓட போறானே, 1 லட்சமா 1 பவுன். அதனால அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய அளப்பரிய அன்பும், ஆமா நீங்க ரசிக்கிறீங்களா, அந்த ரசிப்பும் உங்களுடைய கைதட்டு தான் எங்களுக்கு கோடான கோடி செல்வம் கொடுத்ததுக்கு சமம். அதனால எல்லோரும் இருந்து திருமணத்தை முழுமையாக நாடகத்தை பார்த்துட்டு போங்க. அதனால முருகனை காதலிக்கிறேன், கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவரோடு வாழணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அவர் எப்படி விரும்புறேன், அவர் மீது கொண்ட காதல் எப்படி தெரியுமா? பழமையான காதல். புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே, உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போ